இல்லை சார், நிறைய இளைஞர்கள் வந்து ஒரு அரசியல் மாற்றம் வேணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் இந்த இளைஞர்கள் ஒரு முறைப்படுத்தப்படவில்லை, ஒரு 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 நெறிப்படுத்தப்படாமல் தான்றோடித்தனமாக திரிகிறார்கள், அதிகமான கூட்ட நெரிசலை ஏற்படுத்தி கொண்டு இருக்கிறார்கள், ஒரு புரிதல் இல்லாமல் இருக்கிறார்கள் அப்படின்னு இருக்குல்ல சார். அப்படி பார்க்கும் பொழுது இந்த இளைஞர்கள் பார்த்தா உங்களுக்கு பாவமாவே இல்லையா? இல்லை, இளைஞர்களை யார் வழி நடத்துவா, யார் வழிகாட்டுவா, யார் நெறிப்படுத்துவாங்க? தமிழ்நாட்டினுடைய இளைஞர்களுக்கு சிறப்பான எதிர்காலம் இருக்கணும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அவர்களுக்கு அந்த சிறப்பான எதிர்காலம் அவர்களுக்கு இருக்கணும்னு சொன்னால் சிறந்த ஆளுமைகள், சிந்தனையாளர்கள், தலைவர்கள் வழிகாட்ட வேண்டும். அப்படி ஒரு இல்லை அப்படின்னு ஒரு சூழல் இருக்குதுன்னு சொன்னால் அது வருத்தத்துக்குரிய ஒரு சூழல் தான். ஆனால் இந்த இளைஞர்கள் ஒரு அரசியல் தெளிவோடு இருந்தால்தான் தங்களுக்கு எதிர்காலத்தை, மிகச்சிறப்பான எதிர்காலத்தை உருவாக்கக்கூடிய ஒரு அமைப்போ தலைவர்களோ தோன்றுவார்கள். ஆனால் நல்ல அரசியல் சிந்தனையோடு இளைஞர்கள் இல்லை, அதனால அவர்களுக்கு தேடல் வரணும். இது வந்து இரண்டு புரிதல் இல்லை சார், அந்த அளவுக்கு பொறுமை இல்லை சார். அது இன்றைய சூழல், இன்றைய சமூக வலைதளங்கள் அவர்கள் ஆக்கிரமிக்கக்கூடிய ஒரு சூழல். எனவே அவர்களுக்கு ஒரு தேடல் இருக்க வேண்டும். ஒரு பக்கம் இவர்களுக்கு ஒரு உந்துதல், தலைவர்களுக்கோ ஆளுமைகளுக்கோ சிந்தனையாளர்களுக்கோ ஒரு உந்துதல் இருக்க வேண்டும். இரண்டு பக்கமும், ஒரு பக்கம் தேடலும் இந்த ஆளுமைகளுக்கு உந்துதலும் இருக்கக்கூடிய ஒரு சூழல்தான் இவர்களுக்கு ஒரு சரியான வழிகாட்டுதலை பெறக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கும். எனவே நான் இளைஞர்களுக்கு இந்த தேவை இருக்கிறது என்பதை நான் உணர்கிறேன். ஆனால் இளைஞர்களை அரசியல் ரீதியாக நெறிப்படுத்தணும், முறைப்படுத்தணுங்கிறத ஒத்துக்கிறீங்களா சார்? ஆமாம், நிச்சயமாக இளைஞர்களை அரசியல் ரீதியாக அவர்களை நெறிப்படுத்த வேண்டும் என்று நான் அதை ஒத்துக்கொள்கிறேன். நிறைய பேருக்கு, கிராமத்தில் இருக்கிறவங்களுக்கே சில பேருக்கு ஊரோட கவுன்சிலர் யாருன்னு தெரில, ஊரில் இருக்கக்கூடிய எம்எல்ஏ பேர் தெரில, எம்பி பேர் தெரில. இங்கே சென்னையில் கூட சாலை கிராமத்தில் ஒரு பீகார் ஜார்க்கண்ட் இளைஞர் ஒருத்தர் வேலை செய்கிறாரு. அவரோட ஸ்டேட்டோட முதலமைச்சர் பேர் கூட அந்த பீகார் இளைஞருக்கு தெரியல. இப்போ இருக்கக்கூடிய இந்த கிட்ஸ், இந்த 2K கிட்ஸ் எல்லாம் இப்படி தான் இருக்கிறாங்களோங்கிற. இல்லை, இவர்கள் வந்து இப்போ இந்த செல்ஃபோனில் மூழ்கி போயிடுறாங்க. இவர்கள் இப்போ குறிப்பாக ஊடகங்கள், பத்திரிகைகள் படிப்பது இல்லை, நூல்களை படிப்பதில்லை. அது ஒரு வருந்தத்துக்குரிய ஒரு செயல்தான். எனவே நான் இதற்கெல்லாம் மாற்றாக நாம் சிந்தனையாளர்களை, இலக்கியவாதிகளை, அறிவுஜீவிகளை இந்த பணியில் அவர்கள்தான் பங்களிப்பு செய்ய வேண்டும் என்றுதான்